நம்ம கிச்சனில் மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையானது மாங்காய் 1, வெல்லம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை சின்ன ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஜீரகம், புளி, வெந்தயம் அரை ஸ்பூன். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காவை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். பெருங்காயம் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிட்டிகை, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி 1 டம்ளர். இது அப்படியே 3 நிமிஷம் கொதிக்கட்டும். மாங்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது 1/2 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். தயிர் சாதம் தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது ரைஸு, பால், தயிர், மாதுளம்பழம், இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, சின்ன ஸ்பூனில் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, காஞ்ச மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சம், பெருங்காயம் சிட்டிகை, கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பால் 1 கப்பு. தயிர் சாதத்துக்கு நல்லா கொஞ்சம் குழைய வேக வச்சுக்கணும் சாதத்தை. நீங்கள் உடனே சாப்பிட போகிறேன்னா வெறும் தயிர் ஊற்றி கலரிக்கலாம். காலையில் வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி பால் ஊற்றி செஞ்சுக்கலாம். மாதுளம்பழம் போட்டுக்கலாம். எல்லா டிஷ்ஷும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு இந்த தயிர் சாதம், மாங்காய் பச்சடிலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.